சேதுவுக்கு துரோகம் பண்ண தாமர சாவித்திரிக்கு சரியான தண்டனை தான் கிடைச்சிருக்குன்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். தமிழ்ச்செல்விக்கு ராஜாங்கம் வீட்டோட கொத்து சாவியை கொடுத்து மரியாதை கொடுத்தாலும் இன்னொரு பக்கம் இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த ஈஸ்வரி, சித்ரா, போஸ்னு 3 பேருக்குமே இங்க கோபமா தான் இருந்துகிட்டு இருக்கு. மறுநாள் எப்பவும் போல போஸ் வேக வேகமா வந்து ஈஸ்வரி கிட்ட, அம்மா எனக்கு ஒரு 50,000 தேவைப்படுதுமா, எனக்கு அவசரமா வேணும், எப்படியாவது ரெடி பண்ணி கூட. ஏய், 50,000 ரூபாய் செலவு பண்ற அளவுக்கு உனக்கு அப்படி என்னடா அவசர தேவை இருக்கு? பேசாம போ, என்கிட்ட என்ன பணமா இருக்கு? நீ நினைக்கும் போதெல்லாம் என்னால பணத்தை கொடுக்க முடியாதுடா. அந்த மோகனா கிட்ட சாவி இருக்கும்போது ஏதாவது சொல்லி ஏமாத்தி நான் பணத்தை வாங்கி உன்கிட்ட கொடுப்பேன். இப்போ அந்த தமிழ்ச்செல்வி கிட்ட வேற சாவி மாட்டிக்கிடுச்சு. இப்போ நான் எப்படி அந்த பணத்தை ரெடி பண்ணி வாங்கி கொடுக்க முடியும்? பேசாம போ. அம்மா எனக்கு இப்போவே வேணும். டேய், வேணும்னா நீயே போய் தமிழ்ச்செல்விக்கிட்ட கேட்டுப்பாரு, கொடுத்தா வாங்கிக்கோ. என்ன பண்ணி தொலையிறது? இந்த வீட்டோட ராஜாங்கமே இப்போ அந்த தமிழ்ச்செல்வியா தானே மாறி போயிட்டா. அம்மா, அப்போ நமக்கு எப்போ காசு தேவைனாலும் அந்த தமிழ்ச்செல்வி கிட்ட போய் கையேந்தி தான் நிற்கணுமா அப்படின்னு சித்ரா கேட்க, அடியேய், என்னைக்காவது ஒரு நாள் கண்டிப்பா அவளோட குடுமி நம்ம கையில் மாட்டோம். அந்த நேரத்தில் சரியான ஆப்பு வச்சு அந்த தமிழ்ச்செல்வியே அவளோட இடத்துல இருந்து தூக்கி அந்த சாவியை எப்படியாவது நான் என்கிட்ட வாங்குறேன். இதுதான் என்னோட திட்டம். ஆனால் இப்போதைக்கு போஸ், என்னால் எதுவும் பண்ண முடியாது. உனக்கு பணம் வேணும்னா நீ நேராக போய் தமிழ்ச்செல்விக்கிட்டேயே கேட்டுப்பாரு. அவள் முடியாதுன்னு சொன்னா அதுக்கப்புறம் நாம் பார்த்துக்கலாம். நீ வா, நான் வேணா கேட்டு வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு போஸை அழைச்சிக்கிட்டு ஈஸ்வரி தமிழ்ச்செல்வி கிட்ட போகிறாங்க. தமிழ்ச்செல்வி கிட்ட வந்த ஈஸ்வரி, இங்க பாரு தமிழ், போஸுக்கு அவசரமா ஒரு 50,000 தேவைப்படுதான், அவங்கிட்ட கொடு. உடனே தமிழ்ச்செல்வி இருந்துகிட்டு, அவசரமா 50,000மா? எதுக்காக 50,000 கேட்குறீங்க? ஒரு 5,000 10,000னா பரவாயில்ல, இப்படி ஒரே அடியா 50,000 கேட்டா நான் எந்த கணக்கில் எழுதுவேன்? என்னது கணக்கா? என்னடி உன்கிட்ட கொத்து சாவி வந்துடுச்சுன்னு எங்ககிட்டயே உன் திமிரு ஆட்டத்தை காட்டுறியா? இங்க பாரு, உன் ஆட்டெல்லாம் இங்க பலிக்காது. அத்தை, நான் இப்போ என்ன கேட்டுட்டேன்? 50,000 எதுக்குன்னு தான் கேட்டேன். இங்க பாருங்க, ராஜாங்க மாமாவை கேட்காம என்னால் அவ்வளோ பணத்தெல்லாம் கொடுக்க முடியாது. இப்படி நான் கொடுத்தனா கணக்கில் ஏதாவது தப்பாகி கண்டிப்பா மாமா என் மேலே கோவப்படுவார். அதனால அவர் வரட்டும், அவர்கிட்ட சம்மதம் கேட்டு நான் கண்டிப்பாக வாங்கி கொடுத்துட்றேன் அப்படின்னு எங்கள் தமிழ்ச்செல்வியோ தீர்த்து சொல்லிடுறாங்க. இதை கேட்டதும் ஈஸ்வரியோ ரூமுக்கு வந்து பயங்கர கோவத்தோட, பாத்தியாடி, அந்த சாவித்திரி இருக்க வரைக்குமாவது நமக்கு ஓரளவுக்கு இந்த வீட்டில் கொடி பறந்துக்கிட்டு இருந்துச்சு. இப்போ அவ இந்த இடத்த பிடிச்சதுக்கு அப்புறம் நமக்கே அந்த வேலைக்காரி மரியாதை கொடுக்க மாட்றா. இதை நாம சும்மா விடக்கூடாது. கண்டிப்பா இவளோட குடுமி அந்த சாவித்திரி கையால தான் அடங்கணும். சாவித்திரியையும் தாமரையையும் மறுபடியும் இந்த வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்தாதான் இந்த தமிழ்ச்செல்வி அடங்குவா அப்படின்னு ஒரு பெரிய திட்டமே போட்டுக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் ராஜாங்கத்துக்கிட்ட இங்க சேது இருந்துக்கிட்டு, அப்பா, நான் ஒன்று கேட்டா நீங்கள் தப்பாக எடுத்துக்க மாட்டீங்களே? என்னப்பா சேது, எதுவாக இருந்தாலும் கேளு. அப்பா, தாமரையும் சாவித்ரி அத்தாச்சியும் எங்கே இருக்காங்கன்னே தெரியல. பாவம்ப்பா, 2 பேரும் பொம்பளைங்க. இந்த காலத்தில் வயசு பொண்ணை வச்சுக்கிட்டு பாவம் அவங்க எங்கே தவிச்சுக்கிட்டு இருக்காங்கன்னு தெரியல. போன தடவை தப்பு பண்ணதுக்காவது சித்தப்பா வீட்டில் இருந்தாங்க. அப்போது நமக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருந்தது. ஆனால் இப்போ எங்கே தங்கியிருக்காங்க, யார் வீட்டில் இருக்காங்கன்னு எதுவுமே தெரியல. நமக்கு தெரிஞ்ச சொந்தக்காரங்க எல்லார்கிட்டையும் விசாரிச்சிட்டேன். ஆனால் இப்போ எங்கே இருக்காங்கன்னே ஒரு ஆள் அட்ரஸே இல்லாமல் இருக்காங்க. இங்கே பாரியா சேது, உன் நல்ல மனசு எனக்கு புரியுது. அந்த கேடு கட்ட சாவித்திரியும் தாமரையும் வேற எங்கே தங்க போகிறாங்க? அவங்களுக்கு ரோட்டில் பிச்சை எடுத்தா கூட தகாது. நீ கவலைப்படாத. உனக்கு துரோகம் பண்ணதுக்கு அவங்க ஒரு மகளிர் விடுதியில் தங்கி இருக்கிறதா நான் கேள்விப்பட்டேன். என்னப்பா சொல்கிறீங்க? மகளிர் விடுதிலையா? ஆமாப்பா, கட்சியில் ஒருத்தர் வந்து சாவித்திரியையும் தாமரையையும் மகளிர் விடுதியில் பார்த்ததா என்கிட்ட வந்து சொன்னார். உன் மேலே பழிய போட்டவங்களுக்கு இதெல்லாம் தேவைதான்ப்பா. அவங்க எங்கேயாவது இருந்துக்கிட்டு போட்டோம், நீ பேசாமல் உன் வேலையை மட்டும் பாரு. அப்பா, நான் சொன்னால் தப்பாக எடுத்துக்காதீங்க. அவங்க 2 பேரையும் நம்ம வீட்டுக்கே கூட்டிகிட்டு வந்துடலாமே அப்படின்னு சேது கேட்க, உடனே மோகனா இருந்துக்கிட்டு, ஏன் சேது, இப்போ இந்த வீட்டில் நிம்மதி இருக்கிறது உனக்கு போதலையா? மறுபடியும் அவங்க 2 பேரையும் கூட்டிகிட்டு வந்தோன்னு வச்சுக்கோ, அதுக்கப்புறம் வீட்டில் பிரச்சனை பெருசாகும், எல்லாரோடைய நிம்மதியும் போயிடும். பேசாம அமைதியா இருப்பா சேது அப்படின்னு ஆளாளுக்கு எல்லாருமே கோபத்தோட சாவித்திரியையும் தாமரையும் சேர்க்கவே கூடாதுன்னு பேசிக்கிட்டு இருக்காங்க.
அங்க இருந்த ஈஸ்வரி கிட்ட சித்ரா சொல்றாங்க, அம்மா கேட்டியாம்மா, சாவித்திரி அத்தாச்சியும் அந்த தாமரையும் ஏதோ மகளிர் விடுதியில தங்கிக்கிட்டு இருக்காங்களாம். நம்ம எப்படியாவது போய் ஏதாவது பேசி அவங்கள இந்த வீட்டில் கூட்டிட்டு வந்து விடணுமா? அப்பதான் இந்த தமிழ்ச்செல்வியோட ஆட்டம் அடங்கும். நீங்க சொன்ன மாதிரியே அவங்க இருக்க அட்ரஸ் நமக்கு தெரிஞ்சிடுச்சு. ஏய் ஆமாண்டி, கண்டிப்பா நாம போறோம். பேசாம அமைதியா இரு. யார் காதலையாவது நம்ம போறது தெரிஞ்சதுன்னா அவங்க நம்மளை போக விட மாட்டாங்க. இங்க பாருப்பா சேது, அந்த சாவித்திரியும் தாமரையும் இந்த வீட்டுக்கு வந்தா கண்டிப்பா நான் விடவே மாட்டேன். அவங்களுக்கு நான் மன்னிப்பே கொடுக்க மாட்டேன். இதுதான் என்னோட முடிவு அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கமும் போயிடுறாரு. மறுநாள் ஈஸ்வரியும் சித்ராவும் ஒரு வழியா இங்க மகளிர் விடுதியையும் கண்டுபிடிச்சு சாவித்திரி கிட்டையும் தாமரை கிட்டையும் பேச ஆரம்பிக்கிறாங்க. இங்க பாரு சாவித்திரி, என்னதான் சொன்னாலும் நீ பண்ணது தப்பு தான். என்ன மதனி சொல்றீங்க? நான் அப்படி என்ன தப்பு பண்ண சொல்லுங்க. சின்ன வயசுல இருந்தே தாமரை சேதுவுக்கு தான் சொல்லி சொல்லி நான் வளர்த்துட்டேன். இவளும் அந்த சேது மேல அம்புட்டு ஆசை வச்சுட்டா. அதுக்காக ரெண்டு பேரையும் பிரிச்சு வைக்க முடியுமா? எங்க இருந்தோ வந்து அந்த வேலைக்காரி தமிழ்ச்செல்வி தாலியை கட்டிக்கிட்டு போயிட்டா. ஆனா கூட பிறந்த தங்கச்சி பொண்ண அம்போன்னு விட்டுட்டாரு அந்த ராஜாங்க அண்ணன். இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு என்னால எப்படி சும்மா இருக்க முடியும்? அதனாலதான் இப்படி ஒரு திட்டத்தை போட்டு சேதுவுக்கு எப்படியாவது தாமரையை கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நான் முடிவெடுத்தேன். நான் பண்ணதுல தப்பே கிடையாது. என் பொண்ணு வாழ்க்கைக்காக நான் எங்க வேணாலும் போவேன் அப்படின்னு ரொம்ப கோபத்தோட சாவித்திரி சொல்லிக்கிட்டு இருக்க. இங்க பாரு, இனிமேலாவது இந்த எண்ணத்தை விட்டுட்டு அமைதியா இரு. உன்னை பார்க்கும்போதே பாவமா இருக்கு. நீ பண்ண தப்புக்கு உன் பொண்ணும் சேர்ந்து இந்த மகளிர் விடுதியில இருந்துகிட்டு இருக்கா. இதை பார்க்கும்போது எனக்கே ஒரு மாதிரி இருக்கு. நீ எப்படிதான் இங்க தங்கிக்கிட்டு இருக்கன்னு எனக்கு தெரியவே இல்லை. அது உன் அண்ணன் ராஜாங்க வீடு சாவித்திரி. எதுக்காக நீ இப்படி தனியா வந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கணும்? நீ ஒன்றும் அனாதை கிடையாது. அந்த வீட்டில் யார் யாருக்கோ இடம் கொடுத்துருக்காங்க. என்ன மதனி சொல்றீங்க? யார் யாருக்கோனா? ஆமா, அந்த கருப்பு இருக்கானே அவனுக்கு டிரைவர் வேலையும், தமிழ்ச்செல்வி இருக்காளே அவளுக்கு அந்த வீட்டோட கொத்து சாவியையும் கொடுத்து அங்கீகரிச்சிருக்காங்க. இப்போ அந்த தமிழ்ச்செல்வி இல்லாத ஆட்டத்தெல்லாம் ஆடிக்கிட்டு இருக்கா. ஆனா தங்கச்சின்ற உரிமையை வச்சுக்கிட்டு நீ அனாதைய உன் பொண்ணை எங்கேயோ கூட்டிட்டு வந்து வச்சிருக்க. இதையெல்லாம் பார்க்கும்போது எனக்கு கஷ்டமா இருந்தது. நீ இங்க இருக்கேன்னு கேள்விப்பட்டேன். அதனால தான் சரி உன்னை கூட்டிட்டு போய் அங்க விடலாமே, அங்க நடக்கிறதையெல்லாம் சொல்லலாமேன்னு வந்தேன். நீ வரனா வா, இல்லனா நீ இங்கே இருந்துக்கோ அப்படின்னு சாவித்திரிய பயங்கரமாவே ஏத்தி விட்டுக்கிட்டு இருக்காங்க ஈஸ்வரி. உடனே சாவித்திரியுமே, மதனி நான் வரேன் மதனி, என் பொண்ணை வச்சுக்கிட்டு இங்க என்னால இருக்க முடியல, நான் இப்பவே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரியோட சாவித்திரியும் கிளம்பி ராஜாங்கத்தோட வீட்டுக்கு போறாங்க. ஈஸ்வரி கூட சாவித்திரி வந்திருக்கிறத பார்த்ததும் அங்க இருந்த மோகனாவோ வேக வேகமா வந்து, என்ன ஈஸ்வரி, எதுக்காக இந்த சாவித்திரியை நீ இங்க கூட்டிட்டு வந்த? அதான் இந்த வீட்டை விட்டு ஒதுக்கி வச்சிருக்காருல்ல, அப்புறம் எதுக்காக நீ மரியாதை கொடுக்காம இவளை இங்க கூட்டிட்டு வந்திருக்க? அக்கா, என்னதான் தப்பு பண்ணியிருந்தாலும் இவ ஒரு பொம்பளை, ஒரு பொண்ணு, வயசு பொண்ணை வச்சுக்கிட்டு வெளியே இன்னும் எத்தனை நாளைக்கு தான் அனாதை மாதிரி தங்கிக்கிட்டு இருப்பா? அதனால தான் இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தேன். பாவம்க்கா, சாவித்திரிக்கு நம்மளை விட்ட யாரும் கிடையாது. அதனால தான் ராஜாங்க மாமா கிட்ட கை காலில் விழுந்தாவது மன்னிப்பு கேட்டு நான் இந்த வீட்டுக்குள்ள வரேன்னு சொல்லிட்டு சாவித்திரி சொல்லிச்சு. அதான் கூட்டிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு ஈஸ்வரி சொன்னதை கேட்டதும் உள்ள போன ஈஸ்வரி சாவித்திரியை பார்த்ததும் இங்க ராஜாங்கத்துக்கோ பயங்கர கோபம் வந்து கத்த ஆரம்பிக்கிறாரு. வெளியே போ, எதுக்காக நீ வீட்டு உள்ள வர? உன்னதான் நாங்க வேண்டான்னு சொல்லி ஒதுக்கி வச்சிருக்கோம்ல, இனிமே இந்த வீட்டுக்குள்ள வரக்கூடாது. யாரை கேட்டு நீ உள்ள வந்த? உடனே சேது சொல்றாரு, அப்பா இருங்கப்பா, நானே போய் கூட்டிட்டு வரணும் தான் ஒரு முடிவுல இருந்தேன். ஆனா ஈஸ்வரி சித்தி ஒரு நல்ல வேலை தான் பண்ணியிருக்காங்க. இவங்க என்னதான் எனக்கு துரோகம் பண்ணியிருந்தாலும் என் மேல பழி போட்டாலும் பாவம்பா, இவங்களை வெளியே தங்க வைக்க வேண்டாம், நம்ம வீட்டுக்குள்ளேயே கூட்டிக்கோங்கப்பா. உடனே தமிழ்ச்செல்வியுமே, ஆமா மாமா, மாமா சொல்றது உண்மைதான். அவங்க என்ன தப்பு பண்ணியிருந்தாலும் அவங்களோட தப்ப அவங்க உணர்ந்துட்டு இருப்பாங்க. எல்லாருமே சாவித்திரிக்கும் தாமரைக்கும் சப்போர்ட் பண்ணி பேச அங்க இருந்த ராஜாங்கத்துக்கோ கொஞ்சம் கூட உள்ள விட மனசு வராம ரொம்ப கோவத்தோட இருந்துகிட்டு இருக்க. இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த சாவித்திரி ஓடி போய் ராஜாங்கத்தோட காலில் விழுந்து மன்னிப்பு கேட்குறாங்க. என்னை மன்னிச்சிருன, என் பொண்ணோட வாழ்க்கை நல்லா இருக்கணுன்ற ஒரு எண்ணத்துல தான் மற்றவங்கள பற்றி எதுவும் நினைக்காம சேதுவு மேலே பழிய போட்டு இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டேன். என்னையும் என் பொண்ணையும் மன்னிச்சிருன. உன்னை விட்டா எனக்கு யாருமே இல்லை. என்னை வேண்டான்னு வெளியே ஒதுக்குனீங்களே, இந்த 2 நாள் நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன்.
உங்களுக்கெல்லாம் பண்ண தப்பு நினைச்சு நான் ரொம்ப வருந்துறேன். அடியே தாமரை, வா, மாமா கால்ல விழுந்து மன்னிப்பு கேளு. சாவித்திரியும் தாமரையும் இங்க கண்ணீர் விட்டு கதறி அழறத பார்த்ததும் அங்க இருந்த ராஜாங்கமும், உங்க 2 பேரையும் உள்ள விடுறதுக்கு எனக்கு மனசு வரல. என் புள்ளைக்கு துரோகம் பண்ணவங்கள கண்டிப்பா நான் உள்ள விட மாட்டேன். ஆனா என் புள்ள சேதுவே உங்களை இந்த வீட்டு உள்ள விட சொல்லி அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். எதுவா இருந்தாலும் அவன் எடுக்கிற முடிவு தான் என்னோட முடிவு அப்படின்னு இங்க ராஜாங்கமும் சொல்லிடுறாரு.